வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 4வது அத்தியாயம். இரவு 2:30 மணி. பகலெல்லாம் ஓயாத சத்தத்தோடும் வாகன நெரிசலோடும் மனிதர்களின் அவசர ஓட்டத்தோடும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த சென்னை மாநகரமுமே இப்போது அமைதியின் மடியில் சுகமாக உறங்கிக் கொண்டிருந்தது. வங்காள விரிகுடாவிலிருந்து வீசும் குளிர்ந்த கடல் காற்று மெரினா கடற்கரையை கடந்து மரங்களின் இலைகளை வருடி சென்னை வீதிகளின் உஷ்ணத்தை தணித்துக் கொண்டிருந்தது. எப்பொழுதும் வாகனங்களின் ஹாரன் சத்தத்தால் அதிரும் அண்ணா சாலையும் ஜிஎஸ்டி சாலையும் இப்போது ஆள் அரவமற்று மஞ்சள் நிற திரவிருக்குகளின் ஒளியில் அனாதையாக கிடந்தன. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சென்ற ஒரு சில லாரிகளின் சத்தமும் தூரத்து ரயில் தண்டவாளத்தில் கடந்து போகும் சரக்கு ரயிலின் தாளலயமும் மட்டுமே அந்த நள்ளிரவின் அமைதியை கலைத்துக் கொண்டிருந்தன. சென்னை என்கிற அந்த மாபெரும் மாநகரம் தன் பகல் நேர களைப்பை எல்லாம் மறந்து ஒரு பச்சிலம் குழந்தையைப் போல அமைதியாக மூச்சு விட்டு கொண்டிருந்த வேலை அது. ஆனால் அந்த அமைதிக்கு அப்படியே நேர்மாறாக முற்றிலும் மாறுபட்ட ஒரு உலகம் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த ஏகே இன்டர்நேஷனல் கார்ப்பரேட் கட்டிடத்தின் 20வது மாடியில் இயங்கிக் கொண்டிருந்தது. கீழே சென்னை மாநகரமே இருளில் மூழ்கி தூங்கிக் கொண்டிருக்க 20வது மாடியில் இருந்த சிஇஓ கேபின் மட்டும் பகல் போல வெளிச்சத்தில் குளித்துக் கொண்டிருந்தது. சுற்றிலும் இருந்த கண்ணாடி சுவர்கள் வழியே கீழே பார்த்தால் சென்னையின் அடுக்குமாடி குடியிருப்புகளும் சாலைகளும் புள்ளிகளாக தெரிந்தன. அந்த உயரத்திலிருந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகமே அமைதியாக இருப்பது போல தோன்றினாலும் அந்த பிரம்மாண்ட கேபினுக்குள் மட்டும் புயல் வீசிக்கொண்டிருந்தது. கேபினுக்குள் நிலவிய சில்லிடும் ஏசி குளிரையும் மீறி அங்கே ஒருவித அனல் காற்று வீசுவது போன்ற தகிப்பு இருந்தது. அது காலநிலையின் தகிப்பு அல்ல, அக்ஷராவின் மனதிற்குள் எரிந்து கொண்டிருக்கும் ஆத்திரத்தின் தகிப்பு. அந்த குளிர்சாதன பெட்டியின் சில்லிப்பு அவளது மூளையை எட்டவே இல்லை. அக்ஷரா தன் இருக்கையில் அமர்ந்திருக்கவில்லை. மேஜையை சுற்றி அங்கும் இங்குமாக ஒரு கூண்டு புலியை போல உலாத்தி கொண்டிருந்தாள். அவளது நேர்த்தியான அந்த வெள்ளை நிற ஃபார்மல் பிளேசர் இப்போது ஒரு சோஃபாவின் மீது அனாதையாக கிடந்தது. கச்சிதமாக வாரப்பட்டிருந்த அவளது கூந்தல் கலைந்து முகத்தில் விழுந்து அவளது தவிப்பை கூட்டிக் கொண்டிருந்தது. அவளது கண்கள் சிவந்து போய் லேப்டாப் திரையையே உற்று பார்த்து கொண்டிருந்தன. அவளது மேஜை முழுவதும் கசக்கி எறியப்பட்ட காகிதங்களும் பாதி குடித்துவிட்டு வைக்கப்பட்ட காஃபி கப்களும் அவளது மன அழுத்தத்தை பறைசாற்றின. அந்த அறையின் ஆடம்பரமான அமைதியும் சுவர்களின் இன்டீரியர் டிசைன்களும் இப்போது அவளுக்கு ஒரு சிறைச்சாலை போல காட்சியளித்தன. கடந்த 5 மணி நேரங்களாக அவள் ஒரு நொடி கூட உட்காரவில்லை. கைபேசியை எடுத்து மார்க்கெட்டில் தனக்கு தெரிந்த அத்தனை பெரிய தொழிலதிபர்கள், மும்பையின் முன்னணி பினான்சியர்கள், ஏன் தன் தாத்தாவின் பழைய காலத்து சிநேகிதர்களான வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரை அத்தனை பேரையும் தொடர்பு கொண்டு பேசி பார்த்து விட்டாள். ஹலோ சார், நான் அக்ஷரா கிருஷ்ணா பேசுறேன். ஏகே இன்டர்நேஷனலுக்கு ஒரு சின்ன எமர்ஜென்சி. ஒரு 200 கோடி ரூபாய் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் தேவைப்படுது. அடுத்த வாரமே நான் செட்டில் பண்ணிடுறேன் சார். அவள் பேசத் தொடங்கும் போதே மறுமுனையில் இருந்தவர்களின் குரலில் ஒரு தயக்கமும் பயமும் குடியேறுவதை அவளால் உணர முடிந்தது. சாரி மிஸ் அக்ஷரா, எங்களுக்கு தெரிஞ்சு சன்ரைஸ் பேங்க் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆரியன் ஜெகநாத் இந்த விஷயத்துல நேரடியா இன்வால்வ் ஆகியிருக்காருன்னு மார்க்கெட்ல பேச்சு ஓடுது. ஏஜே குரூப்ஸை பகச்சுக்கிட்டு நாங்க உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? சாரி என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தார்கள். ஒரு சிலர் அவளது போன் கால்களை எடுக்கவே இல்லை. ஆரியன் ஜெகநாத் என்ற பெரியவன் பெயரின் அப்பவர் சென்னை கார்ப்பரேட் வட்டாரத்தில் இருக்கும் அத்தனை கதவுகளையும் அக்ஷராவிற்கு முன்னால் விறுவிறுவென்று பூட்டி போட்டிருந்தது. அவளுக்கு உதவ நினைத்தவர்கள் கூட தங்கள் சொந்த பிசினஸ் அழிந்து விடுமோ என்ற பயத்தில் பின்வாங்கினர். கடைசியாக பேசிய அந்த மும்பை பினான்சியரும் போனை கட் செய்த நிமிடத்தில் அக்ஷராவின் கைகள் நடுங்கின. மொபைல் போன் மேஜையின் மீது நழுவி விழுந்து சத்தமிட்டது. ஆரியன் ஜெகநாத். அந்த பெயர் சென்னை கார்ப்பரேட் உலகின் அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யம். அவன் நினைத்தால் ஒரு இரவில் ஒரு நிறுவனத்தை கோபுரத்தில் ஏற்றவும் முடியும், பாதாளத்தில் தள்ளவும் முடியும் என்பதற்கு சான்றாக இப்போது ஏகே இன்டர்நேஷனல் தத்தளித்துக் கொண்டிருந்தது. அக்ஷரா தன் இரு கைகளாலும் தலையை கோதியபடி ஜன்னல் வழியே வெளியே தெரிந்த சென்னையின் நள்ளிரவு வெளிச்சத்தை பார்த்தாள். தாத்தா, உங்க 40 வருட உழைப்பு இது. இதை இப்படி ஒருத்தன் கலைபரம் செய்ய பார்க்கறானே, என்னால எதையுமே தடுக்க முடியலையே. அவளது கண்கள் லேசாக கலங்கின. ஆனால் அடுத்த நொடியே தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். அவளது கிருஷ்ணா பரம்பரையின் ரத்தம் அவளுக்குள் முரண்டு பிடித்தது. அக்ஷரா கிருஷ்ணா அவ்வளவு எளிதில் தோற்று போக மாட்டாள். ஆரியன்,
எவ்வளோ துல்லியமா வளவிருச்சிருக்க நீ. அக்ஷரா தன் கைகளை இறுக்கமாக மூடினாள். நகங்கள் உள்ளங்கையில் குத்தி வலிக்க கோபத்தில் அவளது உடல் நடுங்கியது. அந்த உடல் நடுக்கம் அவளது பயத்தினால் வந்ததல்ல, மாற்ற முடியாத இந்த சூழ்நிலையை நினைத்து அவளுக்குள் எரிந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடு. ஜன்னல் வழியே வெளியே தெரிந்த சென்னை நகரத்தின் விளக்குகள் அவளை பார்த்து ஏளனமாக சிரிப்பது போல இருந்தது. விடியல் நெருங்கிக் கொண்டிருந்தது. கிழக்கு வானம் லேசாக வெளுக்கத் தொடங்குவது அவளது வாழ்வின் இருண்ட காலத்தின் ஆரம்பம் போல அவளுக்கு தோன்றியது. இன்னும் சில மணி நேரங்கள். சரியாக காலை 11 மணிக்கு அவளது தாத்தாவின் இரத்தமும் சதையுமாய் உருவான அவளது உயிரினும் மேலான AK இன்டர்நேஷனல் கம்பெனி ஏலத்திற்கு வரும். கார்ப்பரேட் கழுகுகள் இந்த சாம்ராஜ்யத்தை பீத்து தின்ன காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணமே அவளது தொண்டையை அடைத்தது. அவளது மேஜை மீது இருந்த தாத்தாவின் புகைப்படம் அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தது. அந்த சாந்தமான கண்களை நேருக்கு நேர் சந்திக்க முடியாமல் அக்ஷரா தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். குற்ற உணர்ச்சி அவளை உயிரோடு தின்றது. பிரச்சனை பெருசா இருக்கும்போது பதற்றப்படாத அக்ஷோ. தாத்தாவின் அந்த பழைய வார்த்தைகள் அவளது காதுகளில் எதிரொலித்தன. ஒவ்வொரு முறை அவள் தடுமாறும் போதும் அவளுக்குள் தைரியத்தை விதைக்கும் அந்த மந்திரச் சொல் இந்த நள்ளிரவில் அவளது அழுகையை முட்டிக்கொண்டு வர செய்தது. அக்ஷரா தன் கண்களை இறுக்கமாக மூடினாள். அவளது நீண்ட கண்ணிமைகளின் ஓரத்திலிருந்து ஒரு துளி கண்ணீர் கன்னத்தில் இறங்கி அவளது உதட்டு ஓரத்தில் உறைந்தது. ஆழமாக ஒரு மூச்சை இழுத்துவிட்டு யோசித்தாள். மனம் ஒரு தராசு போல அலைப்பாய்ந்தது. ஒரு தட்டில் அவளது சுயமரியாதையும் மறுதட்டில் அவளது தாத்தாவின் 40 ஆண்டு கால உழைப்பும் நின்றன. அவமானம், தோல்வி, இரண்டில் நான் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறேன்? கம்பெனியை இழந்துவிட்டு தெருவில் நிற்பதை விட ஆரியன் ஜெகநாத்திடம் தற்காலிகமாக அடிபணிவது போல காட்டி அவனது நிபந்தனைகளுக்கு ஒத்துப்போவதே இப்போதைக்கு என் சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற இருக்கும் ஒரே வழி. இந்த எண்ணம் அவளது மூளைக்குள் உதித்த அடுத்த நொடி அவளது ஒட்டுமொத்த பெண்மையும் கர்வமும் அதை எதிர்த்து போராடியது. அவனது காலடியில் போய் நிற்பதா? நினைக்கும் போதே அவளது இரத்தம் கொதித்தது. ஆனால் யதார்த்தம் என்ற சம்மட்டி அவளது கர்வத்தை அடித்து நொறுக்கியது. இதயத்தை நசுக்கிக் கொண்டு தன் வாழ்க்கையின் மிக கடினமான விபரீதமான ஒரு முடிவை எடுத்தாள் அக்ஷரா. அவளது இதயம் துடிப்பதை நிறுத்தியது போன்ற ஒரு மரண அமைதி அவளுக்குள் குடியேறியது. தோல்வியை ஒப்புக்கொள்வது மரணத்தை விட கொடியது. ஆனால் தன் சாம்ராஜ்யத்தை மீட்டெடுக்க அவள் இந்த நரகத்தை கடந்துதான் ஆக வேண்டும். அதே நள்ளிரவு நேரம். அடையாறில் அமைந்திருந்த ஆரியன் ஜெகநாத்தின் பிரம்மாண்ட பங்களா. சுற்றிலும் நிசப்தம் சூழ்ந்திருக்க அந்த மாளிகை ஒரு பெரும் அரக்கனை போல அமைதியாக நின்றிருந்தது. 2வது மாடியில் இருந்த அவனது பிரத்யேக பெட்ரூம் பால்கனியில் கையில் லேசான மதுக்கோப்பையுடன் தனியாக நின்றிருந்தான் ஆரியன். இரவின் குளிர்ந்த காற்று அவனது முகத்தில் வீசி அவனது அலைப்பாயும் தலைமுடியை கலைத்து கொண்டிருந்தாலும் அவனது மனதிற்குள் ஈகோ என்னும் காட்டுத்தீ அணைக்க முடியாத பேரழிவோடு எரிந்து கொண்டுதான் இருந்தது. அவனுக்கு குளிர்ச்சியான காற்று தேவைப்படவில்லை. மாறாக தன் எதிரிகளை சாம்பலாக்கும் அந்த அனல் காற்றுதான் அவனது ஆன்மாவிற்கு தீனியாக இருந்தது. ஆரியன் மெதுவாக தன் கையில் இருந்த மதுக்கோப்பையை சுழற்றினான். அதில் இருந்த சிவப்பு நிற ஒயின் அவனது கண்ணில் பிரதிபலித்த குரோதத்தோடு போட்டி போட்டது. அவனுக்கு மதுவை தந்து போதையேற்ற வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அதிகாரம் என்ற போதை ஏற்கனவே அவனது நரம்புகளில் எல்லாம் விஷமாய் ஏறி பாய்ந்து கொண்டிருந்தது. அக்ஷரா கிருஷ்ணா. அவளது பெயரை உச்சரிக்கும் போதே அவனது உதடுகளில் ஒரு வக்கிரமான புன்னகை எறும்பியது. அவளை தரைமட்டமாக்க அவன் விரித்த வலை சாதாரணமானதல்ல. AK இன்டர்நேஷனல் வீழ்வது என்பது வெறும் பிசினஸ் வெற்றி மட்டுமல்ல, அவனது ஆணவத்திற்கு தேவையான ஆக்சிஜன். அவனது அகராதியில் தோல்வி என்ற வார்த்தைக்கே இடமில்லை. தன்னை எதிர்த்து நின்ற தன் சாம்ராஜ்யத்திற்கு சவால் விட்ட எவனும் இந்த மண்ணில் நிமிர்ந்து நின்றதாக சரித்திரமே இல்லை. அப்படி இருக்கையில் ஒரு பெண், அதுவும் தன் தாத்தாவின் பெயரை சொல்லிக் கொண்டு திரியும் ஒரு அக்ஷரா தனக்கு முன்னால் சவாலிடுவதா? அவளது துணிச்சல் அவனுக்கு கோபத்தை விட அவளை தன் காலடியில் மண்டியிட வைக்க வேண்டும் என்ற வேட்கையை தான் அதிகப்படுத்தியது. இன்னும் சில மணி நேரங்கள். உன்னோட அந்த திமிரும் கர்வமும் என் முன்னாடி மண்டியிட போற அந்த நொடிகளை பார்க்கத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று தனக்குள்ளே முணுமுணுத்து கொண்டான். அவன் மதுக்கோப்பையை உதட்டோரம் கொண்டு சென்றான். ஆனால் அவனது கவனம் முழுவதும் அந்த மதுவின் மீது இல்லை. அவனது கண்கள் இருளில் மூழ்கியிருந்த சென்னை நகரத்தையே ஆளுமையோடு வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. அவன் தன்னை இந்த நகரத்தின் ராஜாவாக உணர்ந்தான். அவனது ஒரு விரல் அசைவில் ஒட்டுமொத்த கார்ப்பரேட் உலகமும் நடுங்க வேண்டும். தன் கையில் இருந்த மதுக்கோப்பையை பால்கனி கைப்பிடியின் மீது லேசாக தட்டி அதன் சத்தத்தை கேட்டபடியே நின்றிருந்தான்.
நாளை விடியும் காலை பொழுது அக்ஷராவிற்கு அவமானத்தின் உச்சத்தை கொடுக்கப் போகிறது. தனக்கோ அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தின் அடுத்த மகுடத்தை சூட்டப் போகிறது என்ற கர்வம் அவனது முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. ஆனால் அதே நேரம் அவனது ஆழ்மனம் அவனுக்குள் ஒரு எச்சரிக்கை மணியை வாசித்தது. ஆமா, சந்தோஷ் கேட்டது 100% உண்மை. அக்ஷரா கிருஷ்ணா சாதாரண பொண்ணு இல்ல. அவளோட இந்த கௌரவத்தையும் திமிரையும் காப்பாத்த அவ என்ன வேணா பண்ணுவா. ஒருவேளை தான் கர்வத்தை விட்டுட்டு கம்பெனியை காப்பாத்த அந்த ஸ்மார்ட் சிட்டி ஃபைலையோ அல்லது 200 கோடி ரூபாயோ எப்படியோ புரட்டி நாளைக்கு காலையில 11 மணிக்கு என் முகத்துல தூக்கி எறிஞ்சிட்டா அதோட அவ என் எல்லையில இருந்து தப்பிச்சிருவா. ஆரியன் கசப்பாக சிரித்து கொண்டான். அவளை பழிவாங்க நினைச்ச என் ஈகோவுக்கு அதோட முற்றுப்புள்ளி விழுந்துரும். அவ என் கண்ணு முன்னாடியே இருக்கணும். தான் கம்பெனியை இழந்துட்டு அவ எங்கேயும் ஓடி போகக்கூடாது. அவளோட ஒவ்வொரு நொடி திமிரையும் என் காலுக்கு கீழே மிதிக்கணும்னா அவ என் கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். அதுக்கு ஒரே வழி, அவன் என் மனைவியா என் வீட்டுக்குள்ள வரணும். அவனது உதடுகளில் ஒரு ஆபத்தான நச்சு புன்னகை விரிந்தது. அக்ஷராவின் கழுத்தில் அவன் கட்டப்போகும் தாலிதான் அவளை தன் வாழ்நாள் முழுவதும் தன் வசதிக்கேற்ப ஆட்டி படைக்கப் போகும் சங்கிலி என அவன் முடிவு செய்தான். அவளது திமிரை அணு அணுவாக சிதைக்க இதைவிட ஒரு சிறந்த ஆயுதம் இருக்க முடியாது என்று அவனது கார்ப்பரேட் மூளை கணக்கு போட்டது. அதிகாலை 5:30 மணி. லேசான பனிமூட்டமும் அதிகாலை குளிரும் சென்னை சாலையை மூடியிருக்க ஆரியன் ஜெகநாத்தின் பங்களா வாசலில் அக்ஷராவின் கருப்பு நிற BMW கார் வந்து நின்றது. காரிலிருந்து இறங்கிய அக்ஷராவின் முகம் சோர்வின் எல்லையில் இருந்தது. உறக்கமில்லாத இரவு அவளது கண்களை சுற்றி லேசான கருப்பு வளையங்களை ஏற்படுத்தி இருந்தது. ஆனாலும் தன் முதுகை வளைக்காமல் அதே கம்பீரமான தோற்றத்தோடு பங்களாவின் பளிங்கு படிகளில் ஏறி உள்ளே நடந்தாள். பங்களாவின் பிரதான கதவை திறந்து அக்ஷராவை வரவேற்ற வாட்ச்மேன் அவளது வரவை ஆரியனின் அசிஸ்டன்ட் சந்தோஷிற்கு தெரியப்படுத்தினான். ஆரியன் ஜெகநாத்தின் அசிஸ்டண்டாக இருப்பது சாதாரண விஷயம் அல்ல. அவனது கடுமையான வேலை நேரத்திற்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்பதால் சந்தோஷ் அநேக நாட்களை தன் வீட்டை விட ஆரியனின் பங்களாவிலேயே தான் கழிக்க வேண்டியிருக்கும். அன்றும் அப்படித்தான். விடிய விடிய AK இன்டர்நேஷனலை வீழ்த்துவதற்கான வியூகங்களையும் லீகல் ஃபார்மாலிட்டிகளையும் ஆரியனோடு சேர்ந்து தயாரித்து களைத்து போய் பங்களாவின் தரைத்தளத்தில் இருந்த விசிட்டர்ஸ் ரூமிலேயே தங்கிவிட்டான். தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தவனுக்கு வாட்ச்மேன் சொன்ன தகவல் பேரதிர்ச்சியாக இருந்தது. சந்தோஷ் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்து ஹாலில் நின்றிருந்த அவளை பார்த்தான். கலைந்த கூந்தலும் சிவந்த கண்களுமாக நின்றிருந்த அவளது தோற்றம் அவனையே ஒரு நிமிடம் மிரள செய்தது. மேடம் வாங்க, உட்காருங்க என்று சோஃபாவை நோக்கி கை காட்டினான். அவளது இந்த திடீர் வருகை ஆரியன் விரித்த வலையில் அவள் சிக்கிவிட்டாள் என்பதற்கான அறிகுறி என்று அவனது கார்ப்பரேட் மூளைக்கு தெளிவாக புரிந்தது. ஆரியன் எங்க? அக்ஷராவின் குரல் கரகரப்பாக இருந்தாலும் அதில் ஒரு அதிகாரம் இருந்தது. சார் மாடியில ஜிம்ல இருக்காங்க மேடம், நான் இப்பவே போய் சொல்றேன் என்று கூறிவிட்டு சந்தோஷ் மாடிக்கு ஓடினான். அதே நேரம் மாடியில் இருந்த ஒரு சொகுசு படுக்கை அறையில் ஆரியனின் தங்கை ரித்விகா எந்த சலனமும் இல்லாமல் AC குளிரில் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். தனக்கு உயிர் பிச்சை கொடுத்த தன் அக்கா அக்ஷரா தன் சொந்த வீட்டிற்குள் ஒரு புயலாக நுழைய போகிறாள் என்ற எந்த விவரமும் தெரியாமல் அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அக்ஷரா ரித்விகாவின் வாழ்க்கையில் செய்த அந்த பிரம்மாண்டமான உதவி, அவளுக்கு கொடுத்த அந்த மறுவாழ்வு, அதை பற்றிய உண்மைகள் எதுவும் இன்னும் இந்த வீட்டிற்குள் வெளிச்சத்திற்கு வரவில்லை. ஆரியன் தன் பேராசையாலும் ஈகோவாலும் அக்ஷராவை அழிக்க துடித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் அவனது குடும்பத்தின் விலைக்கே அக்ஷரா கொடுத்த பிச்சைதான் எரிந்து கொண்டிருக்கிறது என்ற ரகசியம் இந்த மாளிகையின் சுவர்களுக்குள் இன்னும் புதைந்துதான் கிடக்கிறது. தன் அண்ணன் ஆரியனுக்கும் தனக்கு வாழ்வளித்த அக்ஷராவுக்கும் நடுவே ஒரு பயங்கரமான குருசேஸ்திர போரே தொடங்கிவிட்டது என்பதை கூட அறியாமல் ரித்விகா உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளது அறையை கடந்து சென்ற சந்தோஷ் ஆரியனின் பிரத்யேக ஜிம் அறைக்குள் நுழைந்தான். அங்கே அதிவேகத்தில் இயங்கிக் கொண்டிருந்த ட்ரேட்மில்லின் வியர்வை சொட்ட சொட்ட ஓடிக்கொண்டிருந்தான் ஆரியன். அவனது உடற்கட்டு அந்த அதிகாலை வெளிச்சத்தில் இன்னும் மிரட்சியாக தெரிந்தது. சார், சார்! சந்தோஷ் மூச்சிறைக்க கூப்பிட்டான். என்ன சந்தோஷ்? ஓடுவதை நிறுத்தாமல் ஆரியன் கேட்டான். கீழே கீழே அக்ஷரா கிருஷ்ணா வந்திருக்காங்க சார். ஆரியன் சட்டென்று ட்ரேட்மில்லின் வேகத்தை குறைத்து அதை நிறுத்தி கீழே இறங்கினான். அவனது முகம் ஒரு நொடி ஆச்சரியத்தில் விரிந்தாலும் அடுத்த வினாடியே அது ஒரு குரூரமான வெற்றி புன்னகையாக மாறியது. தன் கழுத்தில் கிடந்த வெள்ளை நிற டவலை எடுத்து முகத்தில் இருந்த வியர்வையை துடைத்து கொண்டே, வந்திருக்காளா? நான் நினைச்ச மாதிரியே ஓடி வந்துட்டா என்றான் தன் கரகரப்பான பேஸ் குரலில். ஜிம் உடையில் உடம்பில் ஒட்டியிருந்த வேர்வையோடு மிக அலட்சியமாக படிகளில் இறங்கி வந்தான் ஆரியன்.
ஹாலில் சோஃபாவில் அமராமல் ஜன்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் அக்ஷரா. அவளது காலடி சத்தம் கேட்டதும் அவள் சட்டென்று திரும்பி அவளை நேருக்கு நேர் பார்த்தாள். அவளது பார்வை அவன் மீது விழுந்த அந்த நொடியில் அவளையும் அறியாமல் அவளது கவனம் அவனது உடற்கட்டின் மீது நிலைத்தது. வியர்வையில் நனைந்து அவனது அகன்ற மார்போடும் தோள்களோடும் ஒட்டி போயிருந்த அந்த கருப்பு நிற ஜிம் டிஷர்ட் அவனது உடலின் அத்தனை தசைகளையும் அப்பட்டமாக எடுத்து காட்டியது. இரும்பை போல இறுகிய அவனது உடலமைப்பும் முகத்தில் வழியும் வியர்வை துளிகளோடு கூடிய அந்த ஆணவம் நிறைந்த தோற்றமும் அவளுக்குள் ஒரு விசித்திரமான மிரட்சியை ஏற்படுத்தியது. எப்பேற்பட்ட சவாலையும் ஒற்றை கரம் கொண்டு நொறுக்கிவிடும் ஒரு முரட்டு மிருகத்தின் பலம் அவனது உடலெங்கும் வியாபித்திருப்பதை அவளது கண்கள் ஒரு கணம் அளவெடுத்தன. என்ன மிஸ் அக்ஷரா கிருஷ்ணா, டைம் முடிய இன்னும் 5 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ளே வெள்ளக்கொடை பிடிச்சிட்டு என் வாசல்ல வந்து நிக்கிறீங்க. என்னால உங்க ஆபீஸை தேடி வர முடியலன்னு நீங்களே பெர்மிஷன் இல்லாம என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க போல. ஆரியனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் விஷமமும் கர்வமும் சரிசமமாக கலந்து விழுந்தது. அக்ஷரா தன் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு தன் மூச்சை சீராக்கி கொண்டாள். அவளது கண்களில் பயத்தின் நிழல் கூட இல்லை. மாறாக சுட்டெரிக்கும் சூரியனை போன்ற ஒரு உக்கிரம் அவளது பார்வையில் இருந்தது. பெர்மிஷனா? அது ஏகே குரூப்ஸோட டிக்ஷனரியிலே இல்லாத வார்த்தை ஆரியன். அக்ஷராவின் குரல் அந்த பிரம்மாண்ட ஹாலில் கம்பீரமாக எதிரொலித்தது. அக்ஷரா கிருஷ்ணா, யாருடைய வாசலுக்கும் பிச்சை கேட்க வரவில்லை. உன்னோட இந்த தரம் தாழ்ந்த ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் வந்திருக்கேன். ஆரியன் சற்றும் எதிர்பார்க்காத இந்த திமிரான பதிலில் அவனது புருவங்கள் சுருங்கின. உதட்டில் ஒரு ஏளன புன்னகையை வரவழைத்துக் கொண்டு, முற்றுப்புள்ளியா? கையில பைசா இல்லாம சன்ரைஸ் பேங்கோட ஏல நோட்டீஸ மடியில வச்சுக்கிட்டு இன்னும் உனக்கு இவ்ளோ திமிரா அக்ஷரா என்றான். திமிர் இல்ல ஆரியன், தகுதி. அக்ஷரா அவனை நோக்கி 2 அடிகள் எடுத்து வைத்தாள். சன்ரைஸ் பேங்குக்கு நான் கட்ட வேண்டியது 200 கோடி. நீ பேங்க் சேர்மனை மிரட்டி எங்களை லாக் பண்ணிருக்கலாம். ஆனா பிசினஸ்னு வந்துட்டா அக்ஷராவுக்கு 1000 வழிகள் பிறக்கும். நீ நினைக்கிறது போல ஏகே இன்டர்நேஷனல் ஒன்னும் தெருவோர கடை கிடையாது. கார்பரேட் கழுகள் பிச்சு தின்ன. உன்னோட இந்த சதிவலைக்கு பின்னால இருக்கிற உன்னோட பலவீனம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆரியன் சத்தமாக சிரித்தான். அந்த அதிகாலையில் அவனது சிரிப்பு ஒரு காட்டு மிருகத்தின் கர்ஜனை போல இருந்தது. பலவீனமா? எனக்கா? வேடிக்கையா பேசாத அக்ஷரா. இந்த சென்னை சிட்டியில என் விரல் அசைஞ்சா அத்தனை கதவுகளும் மூடும். உனக்கு உதவ நினைச்ச விஸ்வா குரூப்ஸ கூட நான் ஒரே போன் கால்ல முடக்கி வச்சிருக்கேன். இப்போ சொல்லு, உன்கிட்ட என்ன வழி இருக்கு? உன் கையில அதிகாரம் இருக்கலாம் ஆரியன், ஆனா என்கிட்ட உழைப்பும் உண்மையும் இருக்கு. சன்ரைஸ் பேங்க் வழியா லீகல் அக்ரிமெண்ட் போட்டு என் கம்பெனியை முடக்க பார்த்தா நான் பயந்து போய் உன்கிட்ட மண்டிடுவேன்னு நினைச்சியா? இந்தா, நீ ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி அலைஞ்சியே அந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் ஃபைல். இதை உன்கிட்டயே தூக்கி போட்டுட்டு போக தான் நான் வந்திருக்கேன். என் தாத்தா 30 வருஷமா வேர்வை சிந்தி உருவாக்கின ப்ராஜெக்ட் இது. வெறும் பேப்பரை என்கிட்ட இருந்து பறிச்ச உடனே நீ ஜெயிச்சுட்டதா அர்த்தம் இல்லை. என் உழைப்பையும் புத்தியையும் உன்னால என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. இந்த ஃபைலை வச்சு நீ என்ன சாதிக்க போறன்னு நானும் பாக்குறேன். இதை உனக்கு நான் தர்ற பிச்சையா நினைச்சு எடுத்துக்கோ. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ப்ராஜெக்டை விட 100 மடங்கு பெரிய ப்ராஜெக்ட இதே அக்ஷரா தனியா நின்னு ஜெயிச்சு காட்டுவா. அன்னைக்கு உன் சாம்ராஜ்யம் என் காலுக்கு கீழே இருக்கும். ஆரியனின் கண்கள் சட்டென்று சிவந்தன. அவளது இந்த அஞ்சாத பேச்சு அவனது அகங்காரத்தை ஆழமாக கீறியது. அவன் மெதுவாக அவளை நோக்கி நடந்து வந்தான். ஒவ்வொரு அடியும் ஒரு சிங்கத்தின் வேட்டையை போல நிதானமாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது. அவளது மிக அருகில் வந்து நின்றான். அவளது மூச்சு காற்று அவனது மார்பில் படும் அளவிற்கு நெருக்கமாக வந்து நின்றவன் அவளது கண்களை ஊடுருவி பார்த்தான். அவனது உடம்பில் ஒட்டியிருந்த வியர்வையின் வாசனையும் அவனது உடலின் உஷ்ணமும் அக்ஷராவை ஒரு நிமிடம் தடுமாறச் செய்தாலும் தன் பார்வையை அவன் விளக்கவில்லை. நீ ரொம்ப பேசிட்ட அக்ஷரா. ஆரியனின் குரல் பனிக்கட்டியாய் சில்லிட்டது. அக்ஷராவின் அந்த அசுரத்தனமான திமிரையும் சீற்றத்தையும் பார்த்த ஆரியனின் உதடுகளில் ஒரு ஏளன புன்னகை இறம்பியது. ஆனால் அந்த கம்பீரமான வார்த்தைகளுக்கு பின்னால் அவளது கம்பெனியை காப்பாற்ற துடிக்கும் ஒரு பெண்ணின் தவிப்பு அவனுக்கு புரியாமல் இல்லை. என்ன அக்ஷரா, ஃபைலை என் முகத்துல தூக்கி எறிஞ்சா நீ பெரிய மகாராணின்னு நினைப்பா? இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் ஃபைல உன்கிட்ட இருந்து பிடுங்கிறது மட்டும்தான் ஆரியனோட பிளான் நீ நினைச்சியா? அவ்வளோ சாதாரணமா எடை போட்டுட்டியேம்மா. என் கண்ணு முன்னாடி நீயும் உன் கம்பெனியும் பிச்சைக்காரங்க மாதிரி நடுத்தெருவுல நிக்கணும். அதுதான் என் பிளான். நீ தூக்கி போட்ட இந்த ஃபைலை வச்சு உன்னால ஒரு செங்கலை கூட நகர்த்த முடியாது. ஏன்னா உன் கம்பெனியோட மொத்த நரம்பும் இப்போ என் கையில இருக்கு. சன்ரைஸ்
ஃபைனான்ஸ் பேங்க் கொடுத்த நோட்டீஸை அவங்க திரும்ப பெறணும், உன் கம்பெனி தப்பிக்கணும்னு நீ ஆசைப்பட்டா நான் சொல்ற கண்டிஷன்களுக்கு நீ மறுவார்த்தை பேசாம ஒத்துக்கணும். இனிமே ஆட்டம் ஏன் களம், விதிமுறைகள் எல்லாமே என்னோடது. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். வக்கீல வச்சு வாதாடுறியா இல்ல என் கண்டிஷனுக்கு தலைவணங்கி உன் கம்பெனியை காப்பாத்துறியா? அவளது வார்த்தைகளின் வீரியம் அப்படியே இருக்க அடுத்த நொடி யதார்த்தம் அக்ஷராவின் தொண்டையை அடைத்தது. வீம்போடு பேசிவிட்டு கம்பெனியை இழக்க அவள் தயாராக இல்லை. தன் தாடைகளை இன்னும் சற்றே இறுக்கிக் கொண்டு தன் ஈகோவை ஓரங்கட்டிவிட்டு ஆரியனின் கண்களை நேருக்கு நேர் சந்தித்தாள். அவளது குரலில் இப்போது சீற்றத்தை விட ஒரு வியாபாரிக்கே உரிய நிதானமும் பிடிவாதமும் கலந்திருந்தது. அவனது அசுரத்தனமான நெருக்கம் அவளுக்குள் ஒரு தவிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் அதை தன் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல், இப்போதைக்கு என் சாம்ராஜ்யம் அழியறத வேடிக்கை பார்க்க நான் வரல. ஏகே கிருஷ்ணாவின் பேத்தி பிசினஸ்ல உணர்ச்சி வசப்பட மாட்டா. நேரா விஷயத்துக்கு வருவோம் ஆரியன். என் கம்பெனியை இந்த வீழ்ச்சியில இருந்து காப்பாத்த நீ என்ன செய்ய போற? அதுக்கு உன்னோட கண்டிஷன்ஸ் என்ன என்று கராராக கேட்டாள். ஆரியன் அவளது இந்த திடீர் மாற்றத்தை கண்டு வியக்கவில்லை. மாறாக அவளது பிசினஸ் மைண்டை கண்டு ரசித்தான். கண்டிஷன்ஸ் கேட்கிற அளவுக்கு இறங்கி வந்துட்ட போல என்று அவன் வம்பிழுக்க, இறங்கி வரல ஆரியன், டீல் பேச வந்திருக்கேன். உன்னோட நிபந்தனைகள் என்னவோ அது சொல்லு என்று அக்ஷரா தன் அடுத்த ஆட்டத்தை தொடங்கினாள். ஆரியன் அவளது முகத்தின் மிக அருகில் தன் முகத்தை கொண்டு சென்றான். அவனது குரல் இப்போது மிக தாழ்ந்த ஆனால் கொடூரமான தொனியில் ஒலித்தது. ஆரியனின் உதடுகளில் ஒரு சாத்தானின் புன்னகை விரிந்தது. உன்னோட ஏகே இன்டர்நேஷனலையும் உன் தாத்தாவோட கௌரவத்தையும் நீ காப்பாத்தணும்னா உனக்கு முன்னாடி ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் என்னோட ஃபைனல் கண்டிஷன். அக்ஷராவின் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. அவளது ஒட்டுமொத்த நரம்புகளும் சற்றென்று செயலிழந்தது போல அவளது உடல் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்தது. காதுகளில் ஏதோ ஒரு பெரும் வெடிச்சத்தம் கேட்டது போல திகைத்தாள். அவளது கண்கள் அகல விரிந்தன. வாட்? கல்யாணமா? உண்மையா? நீ என்ன பைத்தியம் ஆரியன்? உனக்கு மூளை எதுவும் குழம்பிடுச்சா? அக்ஷரா ஆத்திரத்தில் கத்தினாள். ஆமா, எனக்கு பைத்தியம்தான். உன்னோட இந்த திமிர அடக்கிற பைத்தியம். ஆரியனின் குரலில் கொடூரம் தாண்டவமாடியது. என் வீட்டுக்குள்ள என் கண்ணு முன்னாடியே நீ தினமும் நரகத்தை அனுபவிக்கணும். உன்னோட இந்த திமிர நான் அணு அணுவா சிதைக்கணும். என் காலடியில நீ தினமும் சாகணும். உன் கழுத்துல நான் கட்டுற தாலிதான் உனக்கான ஆயுள் தண்டனை. ஓகேனா சொல்லு, இல்லைன்னா இன்னைக்கு 11 மணிக்கு உன் கம்பெனி ஏலத்துக்கு வரும். முடிவு உன் கையில. அக்ஷரா சில நொடிகள் அப்படியே சிலையாக நின்றாள். அவளது நெஞ்சுக்குள் எரிமலை வெடித்தது. கோபமும் அவமானமும் ஆற்றாமையும் அவளது தொண்டையை அடைத்தன. அவனது திமிரு பிடித்த முகத்தை பார்த்தபோது தன் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தால் இப்பொழுதே அவனது நெற்றியில் சுற்று கொன்றுவிடலாம் என்ற வெறி அவளுக்குள் எட்டி பார்த்தது. ஆனால் யதார்த்தம் அவளது கைகளை கட்டியது. காலை 11 மணி. தாத்தாவின் புகைப்படம், கம்பெனியின் எதிர்காலம், அத்தனையும் தன் ஒருத்தியின் கௌரவத்திற்காக பலி கொடுத்து விட முடியுமா? அவளது கர்வம் அடியோடு நொறுங்கி போயிருந்தது. தன்னை ஒரு கூண்டுக்குள் அடைக்கப் போகும் வேடனோடு தன் வாழ்க்கையையே பணைய வைக்கும் ஒரு விபரீத விளையாட்டை ஆடப்போகிறோம் என்பதை அவளது மனம் உணர்ந்தது. ஆரியன் அவளது பதற்றத்தை ரசித்தபடி கைகளை கட்டிக்கொண்டு அவளது பதிலுக்காக காத்திருந்தான். அக்ஷராவின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு நீர் கூட வரவில்லை. மாறாக அவளது விழிகள் இரத்த சிவப்பாக மாறி அவனது அழிவிற்கான சபதத்தை அவளுக்குள் எழுதி கொண்டிருந்தன. தாத்தாவின் சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற ஆரியனின் நிபந்தனைக்கு அக்ஷரா சம்மதிப்பாளா? தொடரும். இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.